தமிழ்நாட்டுல நிறைய சாலைகள் இருக்கு. பட் இந்த சாலை வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. பக்கத்துல வீடுகளே கிராமங்களே இருக்காது, தெரியாது. இந்த ரோட பார்க்கும்போது எனக்கு அப்படியே அவ்வளவு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு. சிமெண்ட் கம்பெனி தாண்டி தான் டோல்கேட் வச்சிருக்காங்க. சிமெண்ட் கம்பெனிக்கு வர்றதுக்கு டோல் இல்ல, ஆள் வர்றதே தெரியல. அப்படியே ஆப்போசிட்ல வர்றாங்க ஒரு பைக்காரன். அரியலூர் மாவட்டத்துல நம்மளுடைய நட்புதாரர்கள் நிறைய இருக்கீங்க. அதனால எங்க ஊருக்காரங்க ஒரு கடையை வச்சிடறாங்க. ப்ரூ காப்பிக்கு மாறிட்டோம். ஆனா ஊரெல்லாம் நெல்லை கருப்பட்டி காப்பி. இதான் வர்றோம் சீரு காலி மயம் வர்றோம் கும்பாக்கோணம் 300cc எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மீன் கிடையாது. நோ, ஞாயிற்றுக்கிழமை மீனுக்கு லீவு. எங்க இன்னும் பாண்டிச்சேரி வரல, அதுக்குள்ள வந்து சரக்கு ட்ரெயினை பார்த்துட்டேங்க. கொஞ்சம் வான அடிக்குத, நம்ம மூக்கு தான் ரொம்ப ஷார்ப்பாச்ச, இஸ்துக்குனே போகுது மீன் வாடைய. ரேண்டமா எனக்கு பழக்கம் இல்லாத ஒருத்தங்க வீட்டுல மேல வந்து இந்த பூக்களை பாக்குறேன் அப்படிங்கும்போது அக்காவுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் தகாது. திருச்சியிலிருந்து கடலூருக்கு போய்கிட்டு இருக்கேங்க. ஒரு அருமையான புது ரோடு, ஹைவே. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லால்குடி, கங்கை கொண்ட சோழபுரம் அந்த மாதிரி நிறைய ஊர்களை தொட்டு போய்கிட்டு இருக்கு. புத்தம் புதிய சாலையில் நம்ம புத்தம் புதிய டிவிஎஸ் RTX அப்பாச்சி 300 போய்கிட்டு இருக்கோம். இப்போ திருச்சியிலேருந்து கிளம்பியிருக்கேன். 8 மணி ஆகுது. அட்டகாசமான ரோடு. இந்த ரோட்டில் உள்ளே வந்த உடனே எனக்கு ஒரு புதிய ஒரு அனுபவம் கிடைச்சிதுங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சாலைகள் இருக்குது. பட் இந்த சாலை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. நார்த்தில் நான் பயணம் பண்ண வரைக்கும் நிறைய சாலைகளில் வண்டி வாகனங்களே இல்லாமல் அட்டகாசமாக போட்டு வச்சுருந்துருக்காங்க. அந்த சாலைகளுக்கு ஈக்குவலாக நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற, அதாவது சாலைகளை அதிகமாக பயன்படுத்துகிற தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சாலை இருக்குது. முறையில் இந்த ரோட்டில் போகிறேன். யாராவது நீங்கள் போயிருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தெரிவிங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ இன்றைக்கி நானும் என்னுடைய நண்பர் செந்தில் அண்ணனும் போகிறோம். இங்கேருந்து கடலூருக்கு போகிறோம். 175 கிலோமீட்டர் போட்டிருக்கு. கடலூருக்கு போயிட்டு அப்படியே பாண்டிச்சேரி போயிடுவேன் நான். ஸோ கடலூர் வரைக்கும் நான் ரூட்டு போட்டிருக்கேன். 175 கிலோமீட்டர் ஒரு 2.25 மணி நேரத்தில் போயிடுவேன்னு சொல்லுது. ஏன்னா அதுக்கு காரணம் இந்த ஹைவே. ஸோ இந்த ஹைவே போட்ட கவர்மெண்ட்டுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த ஹைவேவை என்ஜாய் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்க போகிறோம். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிறேன். கண்டிப்பாக இந்த ஹைவேயில் இருக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர் லால்குடி, அரியலூர், சிதம்பரம் 137 கிலோமீட்டர். அவ்வளோ அழகா. சிதம்பரம் 137 கிலோமீட்டர், கடலூர் தான் 175 கிலோமீட்டர். சிதம்பரம் வரைக்குமே இந்த ஊர் போயிருமாங்க. சூப்பரான ஒரு ஹைவே, நல்ல புத்தம்புது ஹைவே, யாருமே யூஸ் பண்ணாத ஹைவே. இந்த ஹைவேல அதுவும் காங்கிரீட் ஹைவேங்க, அது சொல்லணும். பாங்க, நல்லா அருமையா இருக்குது. வாகனங்கள் பெருசா இல்லை. இன்னைக்கு சண்டே லீவுனால லீவ் இருக்கலாம் ஒரு வேலை. ஆனால் மற்ற நாளுமே வண்டி கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றாப்புல. இப்போ நான் வந்து அர்பன்ல இருந்துச்சு திருச்சி ஊருக்குள்ள இந்த டூருக்கு மாற்றியாச்சு. பச்சை கலர் வந்துருச்சு. சிங்கிச்சா நீ பறக்க வேண்டியது தான். பறப்பமா. புது ஹைவேங்க. பார்க்குறதுக்கு உண்மையில் வடநாட்டில் இருக்கிற ஹைவே மாதிரி தான் இருக்குது. ஆந்திராவிலையும் நார்த் இந்தியாவிலையும் உத்தரப்பிரதேசத்துலையும் நான் அந்த மாதிரி ஹைவே பார்த்துருக்குறேன். அதாவது பக்கத்தில் வீடுகளே கிராமங்களே இருக்காது, தெரியாது. சும்மா நார்மலாக ஹைவே மட்டும் போயிட்டுருக்கோம். அப்படி ஒரு ஹைவேவாக தான் இருக்குங்க பார்க்குறதுக்கு. எதிர்த்தால எதிர்வெயில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளாரி கொஞ்சம் அடித்த மாதிரி இருக்குது. வண்டி ரோடு கீடு மாறிச்சுன்னா உங்களுக்கு பார்த்துக்கலாம், சரியா? இதே மாதிரி எங்களுக்கு தூத்துக்குடி டு கன்னியாகுமரி ஹைவே போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், இந்த போக்குவரத்து இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்படுது. இந்த தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ரோடு தூத்துக்குடி டு கன்னியாகுமரி ரோடு பார்த்துடுங்க. அதில் திருச்செந்தூர் வரைக்கும்லாம் பயங்கர பிஸியாக இருக்கும். அந்த ரோடையும் போட்டு கொடுத்தாங்கன்னா ஜாலி நல்லாயிருக்கும். சூப்பர் பைக்கில் வர்றவங்களாம் இந்த திருச்சியில் யாரும் இருந்தீங்கன்னா பாருங்கய்யா, இந்த ரோட்டை யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஒர்த்து ரோடு ஒர்த்து. ஆமாம், டோல்கேட்டு கொடுத்து கூட போகலாம் போல இருக்கு பைக்குக்கு. எவ்வளோ தூரம் இப்படி இருக்குன்னு தெரியல. அதான் வேற ஒரு விஷயம். தூரம் தெரிகிற வரைக்குமே அப்படியே வயக்காடு 2 பக்கமும் இருக்குது. ரோட்டில் நடுவில் ரோடு போய்கிட்டே இருக்குங்க. இப்போ புது ஹைவேங்கிறதுனால இதில் டீ கடை ஹோட்டல்லாம் பெருசாக இருந்த மாதிரி தெரியல. 1-2 இடத்துல இருக்குது. இப்போ நல்ல ஃபேமஸ் ஆகிடுச்சு. வண்டி வாகனங்கள் அதிகமாக வருதுன்னா கண்டிப்பாக இது வைப்பாங்க, ஹோட்டல்ஸு. இப்போதைக்கு அந்தளவுக்கு இல்லை. அதனால தான் நானும் காலை டிஃபன் முடிச்சலான்னு பார்த்துட்ருக்கேன். ஒன்றும் கிடைக்கல. எதுக்கு போகிறேன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அது கேட்பிய உங்களுக்கே கடுப்பாக இருக்கும். என்னடா இவனுங்க ஓவராக சுற்றிட்டு அடக்கானுவல, தேவையே இல்லாமல் சுற்றுறானுவலா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற தவறு இல்லைங்க. நீங்கள் நம்பலைனாலும் அதான் நெசம். நான் வந்து சும்மா தான் சுற்ற போகிறேன். ஆமாம், வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது. சரி சேவத்தை எங்கத்தான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? சும்மா கவுத்தடிச்சு படுக்கத்தானே போகிறோம். இந்த பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி போயிட்டு வந்துருமே அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரிக்கு போய்கிட்டு இருக்கேன். பார்த்துடுங்க, சண்டே பாண்டிச்சேரியில் இருக்கிறது எவ்வளோ கிளுன்னு இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் கிளுன்னு இருக்க போகலை. குழுன்னு கரக்கரை காற்றை வாங்க போகிறேன். பார்த்துடுங்க, நீங்கள் நம்பலனாலும் அதான் நெசம். முடியலடா. ரொம்ப
உண்மையில என்ஜாயபிள் குறையவே இல்லைங்க. வீடியோக்காக சொல்லலை, இந்த ரோடை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. புத்தம்புது ஹைவேல நம்மளுடைய புத்தம்புது ஆர்டிஎக்ஸை நல்ல ஒரு ஹாப்பி மைண்டோட ஓட்டுறது. இந்த ரோடு எப்படி இருக்குன்னா, நான் 2022 கரும்புலி எடுத்துட்டு முறையில் நார்த் ஈஸ்ட் போனேன்ல, அப்போ விஜயவாடா தாண்டி காக்கிநாடா வரைக்கும் இந்த புது ஹைவே இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, 3 வழிச்சாலை மாதிரி. ஃபுல்லாக 3 வே தான், 3 லைனு. யாருமே கிடையாது அந்த டைம். கொரோனா கொஞ்சம் முடிஞ்ச டைம் பற்றிலாம் அந்த ரோடு அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரோட்டில் யாருமே கிடையாது. நான் பாட்டுக்கு அந்த வண்டியோட ஃபுல் டாப் ஸ்பீடை என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டினேன். ஒரு 200 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக அடித்தேன் பார்த்துக்கிடுங்க. அந்த அன்னைக்கு நாள் மறக்க முடியாத நாள். அதே மாதிரி இன்னைக்கு இருக்குங்க. கீழப்பழுவூர் 32, அரியலூர் 32, சிதம்பரம் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. இது என்ன சிமெண்ட் ஃபேக்ட்ரி? டால்மியாபுரமா? ஓ, டால்மியா சிமெண்ட்டு. சிமெண்ட் கம்பெனி ரைட் சைடில் இருக்குது, அதனால தான் இந்த ஊர் வந்திருக்கு. அடே அப்பா, இதுலேயும் ஒரு நேர்மையை கடைப்பிடிச்சிருக்காங்களா? 30 கிலோமீட்டரு இந்த ஹைவே ஆரம்பித்து 30 கிலோமீட்டர் ஆச்சு. 30 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் இந்த டோல்கேட் வருதுங்க. பரவாயில்ல, மக்களை ஆரம்பத்தில் டோல்கேட் போட்டு அதுக்கு இடையில இருக்கிற மக்களை கஷ்டப்படுத்தாமல் 30 கிலோமீட்டர், அதுவும் சிமெண்ட் கம்பெனி தாண்டி தான் டோல்கேட் வச்சுருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, சிமெண்ட் கம்பெனிக்கு வர்றதுக்கு டோல் இல்லை. அப்போ அவங்களுக்கு லாபத்துக்கு ஏதோ பண்ணியிருக்கானு சேட்டா கரப்பையில். டிஃபன், ஐயங்கார், கேக் ஷாப் எதுலேயுமே வண்டி நிற்காமல் போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு ஹோட்டல் மாதிரி வந்துச்சுன்னா நின்று காலையில் சாப்பிட்லாம். கங்கை கொண்ட சோழபுரம் 61 கிலோமீட்டரு. ஒரு நாள் போகணுங்க. நான் எனக்கு இந்த தமிழ்நாட்டில் நான் பர்சனலாக போகணும்னு நினைக்கிற பல இடங்கள் இருக்குது, இன்னும் அது நிறைவேறாமல் இருக்குதுங்க. நான் வீடியோ பண்ணுறதுக்காக இல்லை ரைடு போகிறதுக்காகன்னு கிடையாமல் பர்சனலாக அதை போய் நான் ஃபீல் பண்ணி அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடங்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக போகணும். நான் தனியாக போனால் தான் அதெல்லாம் முழுமையாக ரசிப்பேன், முழுமையாக நான் உள்வாங்குவேன். ஆள் வரதே தெரில. நான் ஒரு கெஸ்ஸிங்கில் தான் பார்த்தேன், அப்படியே ஆப்போசிட்டில் வர்றாங்க ஒரு பைக்காரு. தோத்த திங்கிறானே வேற எதையும் திங்கிற இடத்த. சரி, இந்த ரோட்டில் இவ்வளோ ஹைவே இவ்வளோக்குள்ளே இருக்கிற ரோட்டில் எப்படி ஆப்போசிட்டில் எப்படியே இந்த ரோட்டு வாரத்தில் வர முடியுது அவனால்? கேவலம் முடிச்சு. ஐயோ, இவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணிட்டு யாரு கண்டு பட்டுதோ தெரியல ஐயா. அப்படியே சிங்கிள் ரோடு ஆக்கிட்டாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு சிங்கிள் ரோடை தான் போகும் போல. 24 கிலோமீட்டருக்கா தெரியலையே. ஆனால் கிராமத்துக்குள்ளே போகுது. ஒரு சில அப்படியே கிராசிங்கும் இருக்குது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஒருத்தர் போன நோண்டிக்கிட்டு அந்த ஆளை வர்றாரு பாருங்க. ஐயோ, நம்ம பார்த்து போய்க்கிட வேண்டியதான், அது குறை சொல்லப்படாது. ஆனால் நல்லா இருக்குது, இதுவுமே இந்த ரோடு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சவுக்கு தோப்பு சைடில் 2 பக்கமும் சவுக்கு தோப்பு வச்சு நல்லா நீட் அண்ட் ஃபினிஷாக வச்சுருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது போல இருக்குது இந்த ஏரியாலாம். நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அரியலூர் மாவட்டத்தில் நம்மளுடைய நண்பர்கள், நட்புதாரர்கள் நிறைய இருக்கீங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவீங்க. அதுவும் பெரம்பலூர்லலாம் கண்டிப்பாக இருக்கிறீங்க. பெரம்பலூர் கூட சென்னை ரூட்டில் போயிருந்தீங்களேன். இது அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஜெயங்கோட்டம், உடையார்பாளையம் அந்த மாதிரி ஊர்கள்லாம் வருது. இதெல்லாம் பேர் பார்த்து நான் கேள்விப்பட்ட பேர் எல்லாத்தையுமே, அதான் கேள்விப்பட்ட ஊர் பேர் எல்லாத்தையுமே நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு. திடீர் பயணன்றதுனால உங்களுக்கெல்லாம் தெரிவிக்க முடியல. அதனால் உங்கள் வீடியோவில் பார்த்துக்கிடுங்க. உங்கள் ஊர்களை நான் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. வித்தியாசமான ஒரு புவியியல் அமைப்பில் இருக்குங்க. நான் பார்த்த வரைக்கும் வடநாடுகளில் பார்த்த அதே புவியியல் அமைப்பில் இது இருக்குது. உண்மையில் நான் ரொம்ப என்னடா இது என்னமோ பெரிய வானத்துலேருந்து குச்சவன் சொல்கிறாங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. நான் அதிகமாக இந்தியா முழுக்க தரமார்க்கமாக ட்ராவல் பண்ணுற ஒரு ஆள் பார்த்துக்கிடுங்க. அதனால் நான் பார்க்குற இடங்கள் கண்டிப்பாக எனக்கு மனதில் பதியும், கண்ணில் பதியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதை மாதிரி நான் தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது இடத்த பார்த்தேன்னா நான் சொல்லிவிடுவேன், இது அங்கே இருக்க மாதிரி. அதேமாதிரி அங்கே போகும்போது தமிழ்நாட்டில் இந்த ஊர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த ரோடு நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயும் பார்க்கல, வடநாட்டில் பார்த்துருக்கேன். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். டோல்கேட் வந்துட்டுனா இப்போ 4 வழிச்சாலை வருமா, இல்லை இன்னும் மறுபடியும் சிங்கிள் ரோடு தான் கொஞ்சம் தூரம் போகுமான்னு தெரில. ஒரு 7 கிலோமீட்டரில் ரைட்டு போக சொல்லுது. அது வரைக்கும் சிங்கிள் ரோடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் ஃபாரஸ்ட்டாகவும் இருக்குது போல இருக்குன்னா, மூங்கில்கள், இந்த இது சவுக்கு சோப்பு, அதேமாரி யூக்கலிப்டஸ் மரங்கள் உள்ளது, அப்படி இப்படி நிறைய இருக்குது. வனச்சரக அலுவலகமும் வந்துச்சு. அதனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்குது, ஃபாரஸ்ட்டும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு தான் கொஞ்சம் நல்ல ஹோட்டல்ஸ் எதுவுமே வரல. எல்லாமே பேக்கரி, கேக் ஷாப்பு அப்படி இப்படின்னு தான் வருது, கஃபே தான் வருது. ஆமாம், இங்கே பாருங்கள், அதான் நாங்கள் சொல்கிறாப்புல சோழ தேசத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு. உடையார்குளம் அது இதுன்னு வருது.
ஆமாம், கங்கை கொண்டான், படிக்கொண்டான், அதான் உடையார்பாளையம் உள்ளே போகணும். உடையார்பாளையம் தான் இருக்குது இந்த ஊரெல்லாம். நமக்கு ஃபோனில் இதுதான் பார்த்துருக்கேன், மற்றபடி நேரில் இப்படி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டட். அதான் சோழ தேசம்னாலே அப்படியே தஞ்சாவூர் டெல்டா அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ செழிப்பாக இருக்குது. அதான் இந்த பகுதியெல்லாம் இது வரைக்கும் நான் பார்க்காம இருந்திருக்கேன் பாருங்க. இத்தனை வயசு ஆயிடுச்சு, தமிழ்நாட்டில் இவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குது. இப்படி பயணம் பண்ணாமல் இருந்திருக்கேன் பாருங்க. வெளிநாடு வடநாடுன்னு போயிட்டு இருந்தவன் தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ அருமையான இடங்கள்லாம் இருக்கும்போது விட்டுட்டேன் ஐயா. அண்ணையா ஊர் இங்கே தானே? நெய்வேலி அண்ணையா ஊர். போகிற ஊர் இருக்குண்ணே. அண்ணையாவை போகிற போக்கில் ஹாய் சொல்லிட்டு போகணும். மீன் சுருட்டி 21 கிலோமீட்டர், விருத்தாச்சலம் 42, ஜெயங்கொண்டம் 4. ஏன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது கோயிலுக்கா? இந்த சிங்கிள் ரோடு சிங்கிளாகவே வந்தாலும் கொஞ்சம் தூரத்தில் கிராமங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணா ஹைவேல இருக்கிற மாதிரி இப்போது ரோட்டை போட்டுட்டாங்க. இப்போ மற்ற மக்கள் உள்ளே வராது, ஒரு ஊர் வந்தாலும் பாலம் போட்டு அது வேறு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. வில்லேஜ் எங்கே கிராமம் லெஃப்டில் அங்கே போகுதோ ஜெயங்கொண்டம். அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் 7 கிலோமீட்டரில் இருக்குது. 55 கிலோமீட்ரு. நான் நான் ஸ்டாப்பாக அப்படியே வந்துட்டுருக்கேன், எங்கேயும் இறங்கலை. கரெக்டாக அங்கே நம்ம ஹைவேல ஏறி எடுக்கும்போது 9:20 ஆயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 8:20 ஆயிருந்துச்சு. இப்போ வந்து 9:20. 90 கிலோமீட்டராக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் நாங்கள் வந்துட்டோம். நல்லா ஹைவே பெருசாக இருந்ததுனால 90 கிலோமீட்டராக 1 மணி நேரம். பரவாயில்லையே, கணக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட வர மாட்டேங்குது. ஆனால் நமக்கு ஓட்டி வந்துடுச்சு. அங்கம்மா ரெஸ்டாரண்ட் எல்லாம் பூட்டி தான் வச்சுருக்காங்க. டீயா குடிச்சிட்டு போமானே? டீயா குடிச்சிட்டு போமா? ஆமாம், நெல்லை கருப்பட்டி காப்பி பாரு. எங்கே போனாலும் எங்கள் ஊருக்காரங்க ஒரு கடையை வச்சுருக்காங்கப்பா. நெல்லையில் நாங்கள் தான் கருப்பட்டி காப்பி கொடுக்க மாட்டேங்க. நாங்கள் ப்ரூ காப்பிக்கு மாறிட்டோம். ஆனால் ஊரெல்லாம் நெல்லை கருப்பட்டி காப்பி. என்னையா நியாயம் இது? அப்பா, வைப்ரேஷன் தான் லைட்டாக அப்படியே கிருங்குது. உங்களுக்கு கால் கிருங்குதா கால்? ஃபுட்பெக்ஸில் மட்டும் இப்போ பரவாயில்ல. கிராப் ரயில பிடிக்காத வரைக்கும் கிராப் ரயில பிடிக்காத வரைக்கும் ஓகே தான். ஆமாம் ஆமாம். அரசு கலை மற்றும் பொறியியல் கல்லூரி ஜெயங்கொண்டம். இதுக்கு பக்கத்தில் அப்படியே வந்து நமக்கு நெல்லை கருப்பட்டி காப்பி அல்வா கடை. அல்வா கொடுக்குறதுக்கு வந்துட்டுங்க. சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. நல்ல ஒரு தரமான ரோட்டுக்கு வந்த ஒரு திருப்தி. ஒரு வித்தியாசமான ரோடு, இது வரைக்கும் நான் பார்க்காத ரோடு. ரொம்ப ஹாப்பியாக வந்தாச்சு. இப்போ ஜெயங்கொண்டமில் இருக்கோம். இதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், கங்கை கொண்டான்னு வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கும்பகோணம் ஹைவேல போய் ஜாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் மீன் சுருட்டியாக ஏதோ ஒரு ஊர் சொல்கிறேன், அது ஊர் வருமா என்னன்னு தெரியல எனக்கு. அப்புறம் எண்டாகி அப்புறம் நமக்கு சிதம்பரத்துலேருந்து சீர்காழி, மாயவரம், கும்பகோணம், நாகப்பட்டினம் அப்படிங்கிற மாதிரி அது பாட்டு பாடுவார்ல உங்களுக்கு பழைய 90s கிட்ஸ்லாம் அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுதான் வர்றோம் சீர்காழி, மாயவரம், கும்பகோணம், நாகப்பட்டினம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு வந்து அவ்வளோ விருப்பமான பாட்டு. ரூட்டுகளெல்லாம் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். அதுவும் நம்ம சோழர்கள் ஆட்சி செஞ்ச, சோழர்கள் சக்ஸஸாக இருந்த ஒரு இடங்களுக்கு பாண்டியன் வந்திருக்கேன். நான் பாண்டி நாட்டுக்காரன். என்னுடைய வேம்பலியோடு வந்திருக்கேன். அதான் விஷயம். வேம்பலி பாருங்க இப்போ ஜம்முன்னு இருக்கா. இப்போ இதில் ஒன்று என்னென்னா, நம்ம நேற்று அண்ணன்ட்ட வந்ததில் ஒரு பெரிய விஷயம், 2 ஃபாக் லைட்டு மாட்டிட்டார். இது நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. 2 ஃபாக் லைட்டை மாட்டார். கீழே ஒரு ஃபாக் லைட்டு, மேலே ஒரு ஃபாக் லைட்டு. இதோட வெளிச்சம் எப்படி இருக்குன்னு நைட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ ஆக்சுவலி இதோடைய பைக்கோடைய நமக்கு ஹெட்லைட்டே வந்து நல்ல பவரு. இந்த செக்மெண்ட்டில் 300cc எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹெட்லைட்டு நம்ம பார்த்ததில்ல. அதுலேயுமே ஃபாக் லைட் 2 பக்கம், அதுவும் சிமி ரேசிங்னு ஒன்று போட்டிருக்கேங்க. அட்டகாசமாக இருக்கும். இது வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலு. ஸோ இதையுமே நான் வந்து அப்புறமா காட்டுறேன். கீழே போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கரும்புலியில் போட்டிருந்த HHG, இதோடைய பவரும் நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டாக்கு டஃப் கொடுக்குற ஒரு ஃபாக் லைட்டு. அதனால் இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் வண்டி கரும்புலி நல்லா ஒன்று ஜம்முன்னு ஆகிட்டே வராரு. ஏன்டா இன்னும் வண்டியில் எதுவும் வச்சிருக்கியா பெண்டிங் அப்படின்னாச்சுன்னா, ஆமாங்க இன்னும் இருக்குது ஒன்று. என்னென்னா நம்மளுக்கு சேடில் ஸ்டே போடணும். இந்த இடத்துல சேடில் ஸ்டே போட்டு சேடில் பாக்ஸ் வைக்கணும், அதாவது பேனியர்ஸ் வைக்கணும். அது வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது பார்த்துடுங்க. வண்டி கம்ப்ளீட் ஃபினிஷிங் ஆகிடும். அது வச்சதுக்கப்புறம் டோட்டலாக இதோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை பற்றின ஒரு வீடியோ போட்டுறேன். சரியா? ஓகே கைஸ், அங்கேருந்து கிளம்பியிருக்கோம். 1 மணி நேரம் செலவு பண்ணிட்டோம். என்னடா கேட்பீங்க, 1 மணி நேரம் டீ கடையில் உனக்கு என்ன வேலை? ஏன்னா அப்படியே அவனுக்கு ரெஸ்ட்டுக்காக தேவைப்படுத்து வண்டி ஓட்டி 1 மணி நேரத்தில் அப்படின்னா இல்லைங்க. அதுதான் மேட்ரு. நாங்கள் நெக்ஸ்ட்டு ரைடுக்கு, பெரிய ரைடுக்கு அதில் உட்காந்து வரைபடம் தயாரிச்சுக்கிட்டு இருந்தோம். வரைபடம் தயாரித்து எந்தெந்த ரூட்டில் போகலாம், எப்படி போகலாம், எத்தனை நாட்கள் போகலாம், எத்தனை பேர் போகலாம் அப்படின்னு ஒரு வரைபடம், முழு வரைபடம் தயாரித்து வச்சுருக்கோம். ஸோ சூன் அடுத்து நம்ம பெரிய லாங் ரைடு
உண்மையிலே நான் ஒரு 5 வருஷமாக திருப்பி அகைன் இதை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட ஒரு லாங் ரைடை பண்ண போகிறோம். ஏன்னா இந்தியாவில் எல்லா இடமும் நம்ம போயிட்டு வந்தாச்சு. காலத்தில் எந்தெந்த இடத்துக்கு போகிறேங்கிறதெல்லாம் சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். சரியா, இது 2 பக்கம் இப்போ தண்ணி வந்து நடுவில் ஒரு ரோடு போகிறது. குஜராத்தில் இருக்கிற இப்போ இது மேலே இருக்குது, ராணாவ் கட்சி மேலே இருக்குது. ஆனால் இது குளம் நடுவில் பாதை அழகாக இருக்குங்க. ஒரு லாங் ரைடுக்கு பிளான் போட்டதுனால 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. டீ காப்பி குடிச்சிட்டு டீ தான் குடித்தோம், சாப்பாடு இல்லை அந்த கடையில். ஆனால் இவ்வளோ நேரம் போட்டது பிளானு. அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்து பெரிய பெரிய ரைடு இருக்குது, வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷமாவது நம்ம 1 லட்சம் அடிச்சிடுமான்னு பார்ப்போம். சரியா, வடலூர் வந்திருக்கோங்க. வடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். வடலூர் ஊருக்குள்ளே, இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கேன் நான் ஒரு வாட்டி. இதுக்கு பக்கத்தில் தானே இந்த இது இருக்குது, அந்த முந்திரி பருப்பு ஊர். அது என்ன ஊர் ஐயா, நல்ல ஊர்லாம் பேர். அதுக்கு ஒரு வாட்டி வேன் ஒன்று பார்க்க வந்தேன் பார்த்துடுங்க. ஒரு 22 அடி நீளமான வேனை ஒன்று பார்க்க விலை பேச வந்தேன். அட்வான்ஸு கொடுக்குறதுக்கு ஒரு நாள் டிலே பண்ணி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை போல் வந்தோம் பார்த்துடுங்க. திங்கக்கிழமை பேங்க் லீவு, செவ்வாய்க்கிழமை நான் போட்டு விட்டுறேன் காசு அட்வான்ஸு. நான் வெள்ளிக்கிழமைக்குள்ளே வண்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அதுக்குள்ளே அடுத்த நாள் வந்து ஒருத்தன் வண்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. நல்ல வண்டி, 22 அடி, கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருந்துச்சு. டாட்டாவில் வந்து 909, 22 அடி 909 கிடைக்காது. ரேர் பீஸை விட்டுட்டேன் மாமா, ரேர் பீஸை விட்டுட்டேன். அது இன்றைக்கும் வருத்தம் எனக்கு. இப்போ வடலூர்லேருந்து நான் கடலூர் போய்கிட்டு இருக்கேன். எப்படி ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சீங்களா? நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஊர் வடலூர், நான் போகிறது கடலூர். பார்த்தீங்களா, வானா காணா, வந்தா போ கண்டா போ அப்படிங்கிற மாதிரி வானா காணா போட்டாச்சுன்னா நான் எந்த ஊருக்கு போகிறேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். டெஸ்டினேஷன் கடலூருக்கு அண்ணனை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாண்டிச்சேரி போயிட வேண்டியதான். முதல்ல போய் குளிக்கணுங்க. நல்ல வெக்கையாக இருக்குது, உடம்புலாம் கச்சான்னு இருக்குது. நல்லா அங்கே போயிட்டு தண்ணியில் குளிக்கணும். என்னங்க இவங்க இங்கே ஒரே மீன் கடையாக இருக்குது. ஓ, இது மட்டன், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மட்டன் தொங்குது பாருங்க ஜம்முன்னு. ஞாயிற்றுக்கிழமை மீன் சாப்பிட்றதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயம் தெரியுமா? ஒரு மட்டனு சிக்கனுன்னு தான் வாங்கி சாப்பிடணும் மொழியே. ஞாயிற்றுக்கிழமை மீன் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மீனுக்கு லீவு எங்கள் ஊர்லலாம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? 38 நிமிஷம் ஆகும்னு சொல்லுது. 31 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே ஒரு பாலம் வருது. இங்கே ஒரு சின்ன குழப்பம். இங்கன்னா சிதம்பரம் இப்படி போகுது, கடலூர் வந்து எங்களுக்கு நேராக காட்டுது. ஆனால் அண்ணன் போக வேண்டிய கடலூர் அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா பாலத்தொட்டி தான் போகன்றாப்புல. அதனால் மேப்பை போட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே போகும்னு சொல்லிட்டு மேப் போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட கடலூர் ஓட்டி வந்து நேராக போகுது. ஏன்னா நானும் சார்ஜ் போட்டுக்கிட்டேன், ஃபோனில் சார்ஜ் கட் ஆகிடுச்சு. இந்த இது சார்ஜர் போட்டு விட்டதுல நல்லா ஈஸிங்க. மணி 12 ஆகுதா, 12:30 போய் சேர்ந்துடும் கடலூருக்குன்னு சொல்லுது. இன்னும் பாண்டிச்சேரி வரல, அதுக்குள்ளே வந்து சரக்கு ட்ரெயினை பார்த்துட்டேங்க நான். பாருங்க, சரக்கு ஏற்றிட்டு போகுது பற்றிலாம் ட்ரெயின், கூட்ஸ் ட்ரெயின். ஆமாம், அதுதான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் வாயை பொழந்து போட்டுட்டு இருங்க. என்ன கெட்ட பையங்க சார் நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம். எவ்வளோ நான் நல்லவனாக இருக்கிற மாதிரி நீங்களும் நல்லவனாக இருக்க வேண்டாமா? என்னங்க நீங்கள், அது வேறு ஹைவேண்ணா. கூகுள் கொஞ்சம் குழப்பினே இருக்குது. இது ஒரு ஹைவே போட்டுக்குது, அதை காட்ட சொல்கிறேன். இது 14 கிலோமீட்டரில் சுற்றி காட்டிட்டு 14 நிமிஷத்தில் போகிற மாதிரி காட்டுச்சு. இது 10 கிலோமீட்டர் தான் ஆகுது, ஆனால் 20 நிமிஷம் ஆகுது. எப்படி ஒரு 6 நிமிஷம் கூட போகுது. அது என்ன வந்துச்சு, நம்ம எதோ வர்றதை போகலாம் போயின்னே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடலூரே வந்துடுச்சுங்க. இங்கே பாருங்கள், கடலூர் தான் போட்டுக்குது. நீங்கள் ஈசிஆரில் வந்துட்டோமா? விழுப்புரம், பாண்டிச்சேரி, சென்னை. கொஞ்சம் வாடை அடிக்குதா? கடற்கரை வாடை அடிக்குதுல்ல? கடற்கரை வாடை அடிக்குதுல்ல? அதான் நான் பார்த்தேன். என்னது, நம்ம மூக்கு தான் ரொம்ப ஷார்ப்பாச்சே, இஸ்துக்குனே போகுது மீன் வாடைய. சுத்துக்குளமா? நல்ல வேலை நான் தமிழில் படித்தேன். இங்கிலீஷில் படிச்சிருந்தேன்னு வைங்க, கொஞ்சம் கேவலமாக இருக்கும். நான் வேறு இங்கிலீஷில் வீக்கா, அதை கரெக்டாக படியாத விட்டேன்ப்பா. எங்கேயோ பாருப்பா, இங்கேயும் திருசாக்குறாங்கோ, மேலே இருக்கிறாங்க பாருங்கள், பச்சை கலர் படுவா ஊற்றின்னு அழகாக்குறாங்கோ. எப்பா, இதான் ஈஸியாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில சரியா. ஆனால் இதில் ஈஸியாராக இருந்தால் நான் யாருக்குன்னே வந்துருக்கேன்னு அர்த்தம். எனக்கு கடலூர் எனக்கு பிடிக்காத ஊர், தெரியுமா உங்களுக்கு? கோச்சிக்காதீங்க கடலூர் மக்களே.
ஏன்னா ரொம்ப ரொம்ப டிராஃபிக் ஆகுங்க, அது நல்லா தெரியும். எங்கே போனாலும் டிராஃபிக்காக இருக்கும். அவ்வளோ மக்கள் ஜேன்னு வாழ்கிற ஊர் இது. வாழ்க்கை பல அதிசயங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு நான் அந்த கடலூர் ஊர்ல இருக்கேன். இது வந்து நம்ம செந்திலண்ணனுடைய உறவுக்காரங்க வீடு. அவங்கள டிராப் பண்ணிட்டு அந்த ஆளை எஸ்கேப் ஆகி ஓடினு பார்த்தேன். கொஞ்சம் இரியா, நான் ஒரு டீ போட்டு தரேன், மாடியில போய் பாரு அப்படின்னாங்க. பார்த்ததுக்கு ஹில் ஸ்டேஷன்ல மூணாறு கேரளா சைட்ல இருக்கிற மாதிரியான பூக்கள், சரியான வெயில், இந்த வெறுங்கால என்னால தோட்டத்துல நிக்க முடியல. இந்த மாதிரி இடத்துல பூக்களை அழகா பராமரிச்சு வச்சிருக்காங்க அந்த அக்கா. எல்லா செடியிலயும் ஒரு 2 பூ இருக்குங்க. இதை பாக்குறதுக்கு அவ்வளவு இந்த மத்தியானம் 12:30 வெயில்ல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என் முகத்தை பத்தியில. ஏன்னா இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம், ஒரு 200 கிலோமீட்டரு, இவ்வளவு வெயில்ல வந்திருக்கோம். இந்த பூக்களை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு வெயிலான இடத்துல இந்த மாடி தோட்டத்தை வச்சு, அதுவும் நம்ம ரேண்டமா எனக்கு பழக்கம் இல்லாத ஒருத்தங்க வீட்டுல மேல வந்து இந்த பூக்களை பாக்குறேன் அப்படிங்கும்போது, வாழ்க்கை நமக்கு எந்த நொடியில எந்த அதிசயத்தை எந்த ஆச்சரியத்தை வச்சிருக்குன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. ரொம்ப தேங்க்ஸ் செந்தில்லே, இந்த அருமையான இடத்துக்கு கூட்டு வந்தது சார். அட்டகாசமா எனக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா இது ரஜினி என்ன நம்ம கூட லடாக் வந்திருப்பாப்புல, அவங்க அக்கா வீடு. இவ்வளவு மனக்கட்டு எனக்கு என் வீட்டுல ஒரு செடிய நான் பூ பூக்க வைக்கிறதுக்கு நான் படுற பாடு. ரோஸ் செடி கூட பூக்க மாட்டேங்குது பாத்துக்கிடுங்க. அந்த அளவுக்கு மலட்டுத்தனமா இருக்கேன் நானு. நான் பாக்குறது தானே அந்த செடிக்கு வரப்போகுது. அடங்க பாருங்க, அவ்வளவு அழகா எல்லாமே. தோட்டத்து செடிகளுக்கு உணவு கொடுத்து அனுதினமும் உணவு கொடுத்து மகிழ்ந்திருக்கிற மாதிரி ஒரு வழிபோக்கனா வந்த எனக்கு அவசர அவசரமாக உணவு தயார் பண்ணி என்னை சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி எனக்கும் உணவு கொடுத்து மகிழ்ந்த அந்த அக்காவுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் தகாது. அவ்வளோ ஒரு அருமையான அனுபவம். நானும் அந்த உணவை மகிழ்ச்சியோடு சாப்பிட்டேன். ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. தட்டு நிறைய இருந்த உணவையும் நான் ஒரு உணவை கூட வீண் பண்ணாமல் சாப்பிட்டு முடித்து மகிழ்ச்சி அடைஞ்சேங்க. ஓகே, கிளம்பியாச்சு. அப்படியே வந்து இன்னும் ஒரு 34 கிலோமீட்ரு பாண்டிச்சேரி. 34 நிமிஷம், 23 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி இங்கேருந்து. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டி தான். ரொம்ப நன்றி. இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபேமிலியாக வரும்போது வரேன். கண்டிப்பாக வரேங்க. இந்த பூவை பார்க்குறக்காகவே வரலாம். அருமையாக இருக்குது. ஓ, இப்போ சோலை நேரம். சரி அண்ணா, ரொம்ப நான் வரேன். ஓகே ஓகே, சூப்பர். ரொம்ப மகிழ்ச்சி. சோறு போட்ட தெய்வமே, தெய்வமே, சோறு போட்ட தெய்வமே. எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் நடக்குதப்பா. சும்மா இவரை ட்ராப் பண்ணிவிட்டு அந்தால உடனே செகண்டில் கிளம்பிலான்னு பார்த்தா தோட்டத்தை காட்டி பூவை காட்டி அப்புறம் சாப்பாடு கொடுத்து, அடாடாடா, அன்பே அன்பு. போங்க, எல்லோரும் என்னோடய ஃபாலோவர்ஸ் தானா, நம்ம நட்புதாரர்களில் ஒருத்தங்க தானா. அதுவும் ரஜினி என்ன ஃபேமிலி அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இப்போ வந்து ஹைவேல ஏற்ற சொல்லுது. ஹைவேல ஏறி இங்கே ஒரு பாலம் ஹைவே வருது. அப்படியே லெஃப்ட்டுக்கு இதில் ஒரு பாலம், இதில் லெஃப்ட்டு திரும்பினோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு 22 கிலோமீட்டரில் பாண்டிச்சேரி போயிடலாம். ஒரு அருமையான லொக்கேஷன் பார்த்துருக்கேன், பார்க்கலாம். அப்படி போனதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த இவ்வளோ வெயிலில் அது அருமையான லொக்கேஷனா இல்லைனா ஒரு வெறுமையான லொக்கேஷனா அப்படின்ட்டு. அஃபிஷியலி வி ஆர் என்டர் இன் பாண்டிச்சேரி. பார்த்தீங்களா, பாண்டிச்சேரி போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இன்னும் பார்க்கலையா நீங்கள்? ஏங்க எத்தனை படம் போட்டிருக்கு, நீங்கள் இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட மாட்டீங்களா பாண்டிச்சேரின்னு? எத்தனை பேர் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருக்காவ? பாண்டிச்சேரிக்கு படையெடுத்து டூரிஸ்ட்டாக வர்றாங்க, தெரிய வேண்டாமா? வேறு வண்டி பிடிச்சலாம் வர்றாங்க, கேரளாவிலேருந்துலாம் வர்றாங்க பாண்டிச்சேரிக்கு. அவ்வளோ ஃபேமஸ் ஆயா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. முதல்ல நம்ம ஊற்றுவோம் என்னத்தை, பெட்ரோலை. பாருங்க, எம்டி காட்டிகிட்டு கிடக்கு, லைட் அடிச்சுட்டு கிடக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா வண்டி இதாகிடும். பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போதும், ரொம்ப அடிக்கண்டேன். ஃபுல் டேங்க் பண்ணிட்டேன். ரேட் என்னென்னு 96 35. எங்கள் நாட்டில் ரொம்ப கூட, 6 ரூபா கூட இருக்குது. உங்கள் நாட்டில் கம்மியாக இருக்குண்ணே. ஹைவேலேருந்து அப்படியே கீழே இறக்கிச்சு புளிய மர தோட்டம் பாருங்க.
பாண்டிச்சேரிக்கு கடலூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு ஹைவே வழியாக போகிறது. எல்லாம் புளி காய்ச்சி கிடக்குதுங்க. புளியை பறிக்க ஆள் இல்லை. இங்கே வருங்க எவ்வளோ புளி கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கு. ஐயையோ, எங்கள் ஊர்லலாம் போட்டால் ஒரு மரத்தை போடாமல் உழுப்பி எடுத்துருவாங்க. இங்கே வருங்க ஏகப்பட்ட புளி சும்மா காய்ச்சி கீழே கொடுக்குறது போல இருக்குது, உழுது போல இருக்குது. என்னாச்சு? நம்மளே திறக்கிற மாதிரி தான் இருக்கோ. வந்தாச்சுங்க ரியர் வியூ ரெசார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவருக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரியில் ரூம் போட்டிருக்கோம். உள்ளே எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரில, பார்க்கலாம்.